அரசியல் கட்சியாக மட்டுமல்ல, ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் உருவாகும். மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இது துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல, சுயம். நீக்கப்பட்டது உண்மை, நீக்கப்பட்டு அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் மக்கள் அவரை விடவில்லை. அதாவது 17 லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே அந்த எண்ணிக்கையை அதிகமாக்கினார். ஆனா திமுகவுல இருந்து பொருளாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதா தான் இங்க வருது. அதான் நீக்கப்பட்டது உண்மை, நீக்கப்பட்டு அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் மக்கள் அவரை விடவில்லை. ஆனால் எங்களுடைய பாதை தனித்தனியாக இருக்கிறது. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்களும் பயணிக்கிறோம். இந்த அழைப்பெல்லாம் மறைமுகமா விஜய் அவர்களை கூட்டணி கூப்பிடுறதா? திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பாரேயானால் திமுகவுக்கு ஒரு பிடிஎம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை கூட வரும். காரணம், அவருடைய வெற்றிக்கு வழிவகுக்கிற வகையில் எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால் அவர்களுக்கு துணை போவதை போலதான அர்த்தம். ஆனா எலெக்ஷன் வரும்போது 2026 வெற்றியை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் இணையருக்கான வாய்ப்புகள் இருக்கா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாள்ல நிற்கிறோம். அதிமுக, ஏன்னா அதிமுகன்றது எம்ஜிஆர் தவிர்த்து இல்லாத ஒரு கட்சி இல்லையா? ஸோ அப்படின்னும்போது அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாள். நீங்கள் சொன்னதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமல்ல, ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் உருவானது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இது துவக்கப்பட்ட இயக்கம் அல்ல, சுயம்பு, தானாக உருவானது. மக்கள் எழுச்சியின் காரணமாக தானாக உருவாகி அந்த உருவான அமைப்புக்கு மக்களால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களால் தலைமையேற்க அவரை வற்புறுத்தி அவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார். அதுதான் வரலாறு. திமுகவுல இருந்து பொருளாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதா தான் இங்க வருது. அதான் புதிய, அதாவது நீக்கப்பட்டது உண்மை, நீக்கப்பட்டு அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் மக்கள் அவரை விடவில்லை. கண்டிப்பா. அதாவது எந்த நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காக உங்களை நீக்கினார்களோ அதை மக்களிடம் சொல்லி உங்களுடைய நிலைப்பாட்டை, உங்களுடைய கொள்கையை நீங்கள் நிலைநிறுத்துவதற்கு ஒரு இயக்கம் எங்களுக்கு தேவை, எனவே நாங்கள் விரும்புகிற இயக்கத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று மக்கள் வற்புறுத்தலின் காரணமாகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை கண்டார். இன்றைக்கு இந்த இயக்கம் அவருடைய, அதாவது அவருடைய செல்வாக்கினால், அவருடைய மக்கள் சக்தியின் காரணமாக, அதாவது அருகுபோல் வேரூன்றி ஆலமரமாக தளிர்த்து செழித்து இருக்கிற இந்த இயக்கத்திற்கு அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார், வளர்த்தார். அதாவது 17 லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே அந்த எண்ணிக்கையை அதிகமாக்கினார். அதாவது கோடிக்கணக்கிலே அதை விரிவுபடுத்தினார். இன்றைக்கு அந்த 2 ஆளுமைகளுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கண்களை இமை காப்பது போல எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்க தொண்டர்களை கட்டுப்பாட்டோடு, கட்டுக்கோப்பாக காப்பாற்றி இந்த இயக்கத்தை வளர்த்து வருகிறார். அந்த அளவிற்கு இந்த இயக்கம் வலுவான இயக்கமாக இருக்கிறது, இருக்கப் போகிறது. இவர் வேண்டுமானால் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஆரம்பித்திருக்கிற கட்சியை தங்களுடைய கொள்கையோடு ஒத்திருக்கிற ஒரு பெரிய கட்சியோடு இணைந்து தேர்தலை போட்டியிட்டு அந்த பெரிய கட்சியினுடைய ஆதரவின் காரணமாக சில பல இடங்களை பிடித்து, எப்படி எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது 2011 தேமுதிக எங்களோடு இணைந்து போட்டியிட்டு திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி தேமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரவும்
தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருகிற அந்த ஒரு வாய்ப்பையும் பெறுகிற அளவிற்கு இருந்தார். அதே போல் இவரும் ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இல்லை நான் சொல்ல முடியாது, அது மக்கள் தீர்ப்பு. ஒரு கட்சியோடு சேர்ந்து பலனை பெறலாம் என்று தான் நான் சொல்லுகிறேன். பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என அரசியல் எதிரியாக தவேக தலைவர் விஜயும் திமுகவை தான் சொல்லுகிறார். பிஜேபியினுடைய நிலைப்பாடும் அதுதான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடும் அதுதான். அதாவது இந்த ஆட்சி மக்கள் வராத ஆட்சி, இதை வீழ்த்த வேண்டும், இதை விரட்டி அடிக்க வேண்டும். ஆக அந்த ஒத்த கருத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பாதை தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் அந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்களும் பயணிக்கிறோம். அதைத்தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறேன், எங்களோடு ஒத்து போகிறீர்கள், எங்களோடு ஒத்த கருத்தில் இருக்கிறீர்கள், நீங்களும் சேர்ந்து வாருங்கள், பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவோம் என்று அழைப்பு விடுகிறார். சேலத்திலே இவருடைய பொதுச் செயலாளர் அவருடைய தொகுதியிலே பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்களை பேட்டி காட்டுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடையவர்கள், திமுகவை எதிர்க்கிற மனநிலையில் இருப்பவர்கள் எங்களுடைய கூட்டணியிலே சேரலாம் என்று ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். ஆக இவர்களுக்கு இந்த அழைப்புகளும் எதற்காக எங்களுடைய தலைவர்கள் இந்த அழைப்பெல்லாம் மறைமுகமா விஜய் அவர்களை கூட்டணி கூப்பிடுறதா இல்லை, அதாவது கூட்டணிக்கு கூப்பிடுவது நாங்கள் வழியே சென்று இது பண்ணல. அவருடைய நிலைப்பாடு, அவரே முதலமைச்சர், அவர் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லுகிற போது எங்களோடு அவர் நெருங்கி வருவதற்கான அந்த மனமாற்றம் ஏற்படுமா என்பது இப்பொழுது தெரியாது. சரி, தேர்தல் நெருங்க வேண்டுமானால் தெரியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், சிறு குழந்தை தவழும் குழந்தை என்று. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுவில்லை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது, சிறுவில்லை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது. அதை போலத்தான் இன்றைக்கு தாவேகாவினுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் இருக்கிறது. எனவே அவர்களும் தேர்தல் நெருங்க ஒரு முடிவிலே மாற்றம், தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார்களேயானால் ஒரு பிரதான கட்சியோடு, காரணம் பிஜேபி ஒரு தேசிய கட்சி, நாங்கள் இங்கே ஒரு பிரதான கட்சி. எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கு அவரும் துணையாக இருந்தால், இப்பொழுது ராமாயணத்திலே ராமபுரான் அவதார புருஷர், தெய்வீக சக்தி கொண்டவர். அவர் கூட ராவணனை வீழ்த்துகிற அந்த போரிலே அவர் நினைத்தால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ராமபுரானுக்கு கூட, தெய்வ சக்தி பொருந்திய ராமபுரானுக்கு கூட மற்றவர்களெல்லாம் துணை புரிந்தார்கள் அல்லவா? விபீடன் துணை நின்றார், சுக்ரீவன் துணை நின்றார், ஜாம்பவான் துணை நின்றார், ஜடாயு துணை நின்றார், ஏன் அணில் கூட துணையை நின்றது என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த மிகப்பெரிய இந்த இரண்டு பெரிய கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணிக்கு அவரும் பக்கபலமாக இருந்து ஒரு துணையாக நின்றால், அவர் சொல்லுகிற, நீங்களே கூட சொன்னீர்கள், தீய சக்தி என்று அவரும் தானே சொல்லுகிறார். அந்த தீய சக்தி கூட யார் உபயோகப்படுத்திய வார்த்தை? எம்ஜிஆர் அவர்கள், எங்களுடைய தலைவர் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உபயோகித்த வார்த்தை. அதைத்தான் அவர் கடன் வாங்குகிறார். எனவே கடன் வாங்கி கல்யாணம் செய்யக்கூடாது என்பதை போல, கடன் வாங்கி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையிலே அவர் ஒத்த கருத்துடைய ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தால் நல்லபடியாக இருக்கும் என்பது பொதுப்படையான கருத்தாக இருக்கிறது. அது எங்களோடு வருவாரா சேருவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வழியே போய் அழைக்கவில்லை. அவரே நிலைமையை உணர்ந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் அவர் ஸ்பாய்லராகத்தான் இருப்பார். ஸ்பாய்லர் மட்டுமல்ல, இப்படி ஒரு முடிவெடுத்து வாக்குகளை, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பாரேயானால் திமுகவுக்கு ஒரு பி டீம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை கூட வரும். காரணம், அவருடைய வெற்றிக்கு வழிவகுக்கிற வகையில் எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால் அவர்களுக்கு துணை போவதை போலதான அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மக்களால் தேர்தலுக்கு பிறகு அவர் அப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம்.
பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மாரி கூட்டணி அமைய போதுன்னு தெரியல. யார் யார் வந்து கூட்டணியில இணைவாங்கன்னு தெரியல. நீங்க சொல்ற மாரி ஒரு பொதுவான ஒரு கருத்தையும் உங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்கீங்க. இல்லை அதாவது ம். கூட்டணி மிக பலமாக இருக்கும் எங்களுது. ம். அதாவது கூட்டணி கணக்கு, கூட்டணி எண்ணிக்கை மட்டும் முக்கியமல்ல. புரிகிறதா? திமுக கட்சியிலே ஒரு 10 கட்சிகளுக்கு 10 கட்சிகள் என்று சொல்லுகிற அளவிலே நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இது கொள்கை கூட்டணி என்று வாயளவிலே சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்குள் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இருக்குது. இப்போ எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தான். எங்களுடைய பொதுச் செயலர் அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருக்கிறார், எங்களோடு இருக்கிற கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் இது கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆக தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கை கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிரும் புதிருமாக இருந்த சுதந்திரா கட்சி, மூதறிஞர் ராஜாஜி கட்சி, கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம், ராமூர்த்தி அவர்களுடைய கட்சி, வட துருவம் தென் துருவம் போல இருந்த கட்சிகள் அவைகளெல்லாம் ஒன்றிணைத்து ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், மாப்போசி, நம்ம ஆதித்தனார், இப்படிப்பட்ட அதாவது மாறுபட்ட கருத்துக்களை உடைய தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தினாரோ அதை போல இந்த எங்களுடைய கூட்டணி, அதாவது நான் ஏற்கனவே எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணங்கள் தான் முக்கியம். ஓகே. அதாவது எங்களுக்கு நீங்கள் கூட கேட்கிறீர்கள் யார் யார் வருகிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியிலே பல கட்சிகள் இருக்கிறது, இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது. அப்படி வருகிற போது இது மெகா கூட்டணியாக அமையும். அது மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு ஒரு மனமாற்றத்தை, அந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்கள் இந்த ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். எனவே மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு கூட அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, எனவே நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அரசு அலுவலர்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே அப்படி எதிர்ப்பு நிலையில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும், அந்த மக்கள் சக்தியும் எங்களோடு சேர்கிற போது, அதுதான் சொன்னேன், எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். எனவே எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய எண்ணம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரே கண்ணோட்டத்தோடு இருப்பதாலே எங்களுடைய வெற்றி நிச்சயமாக இந்த தேர்தலிலே 2026 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி. என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. இது நடக்கப் போகிறது, நடக்கும். அதிமுகவில் பலரும் வந்து அங்கங்கே பிரிஞ்சு போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், சசிகலா அவர்கள் அந்த பக்கம். ஆனால் எலெக்ஷன் வரும்போது 2026 வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி, ஒருவேளை இவர்கள்லாம் இணையருக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் பேசுகிற போது, ஊடக நண்பர்கள் பேசுகிற போது, எங்களோடு ஒத்த கருத்துடையவர்கள், எங்கள் கட்சியோடு ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு சேருவதற்கு ஆட்சேபமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதோடு நானும் ஒன்றை சேர்த்து சொல்லுகிறேன், எங்களுடைய பொதுச் செயலர் சொல்லாததை சொல்லுகிறேன். எங்களுடைய இயக்கத்தோடு ஒத்துப்போவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளரை இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். புரிகிறதா உங்களுக்கு? அதாவது இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற என்னுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் இந்த தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். தேசிய கட்சியான பிஜேபியும் அதைத்தான் வழிமொழிந்திருக்கிறது. எனவே இந்த கருத்தை ஒத்துப்போகிறவர்கள் சேரலாம். அது உங்களுக்கே தெரியும், யார் யார் இதற்கு ஒத்துப்போகக்கூடியவர்கள், யார் யார் ஒத்துப்போக மாட்டார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். காரணம் நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள், இந்த அரசியலை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய மனநிலையை புரிந்தவர்கள். எனவே நான் சொல்வதைப் போல எங்களுடைய பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எங்களுடைய பொதுச் செயலரை முதல்வர் வேட்பாளராக முதலமைச்சராவதை விரும்பாதவர்கள்
இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அதாவது அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்பதையும், பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்பதையும், வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அமைய இருக்கிற அதிமுக ஆட்சிக்கு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்கிற இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுடைய கூட்டணியில் இடம்பெறுவார்கள். சரி, நிறைய விஷயங்களை அதிமுகவோட அரசியல்ல வரலாறு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அரசியல் குறித்து பேசியிருக்கோம். இதே போல இன்னொரு நேர்காணல்ல உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறோம். நன்றிகள் சார். நன்றி. நீங்களும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைப்பாடு, இன்றைக்கு இருக்கிற தமிழகத்துடைய அரசியல் நிலைமையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுடைய நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றி. நன்றிகள் சார்.